ஆமா, எப்படி இருக்கீங்க? 65 வயதில் கூட முடிக்கலாம். என்ன? பெற்ற பிள்ளைகளுக்கு மகத்தான திட்டம். முதியோர்களுக்கு முதலிட தேர்வு. பேரு குழந்தைகளுக்கு பெருமதியான பரிசு. நிச்சயமான ஒன்று என்றல்ல என்றாவது. நிச்சயமான ஒன்று என்றல்ல என்றாவது. 4163158100 சிவா கந்தையா. ஹலோ. ஆமா, எப்படி இருக்கீங்க? 65 வயதில் கூட முடிக்கலாம். என்ன? ஆமா, எப்படி இருக்கீங்க? 65 வயதில் கூட முடிக்கலாம். என்ன? 65 வயதில் கூட ஆரம்பிக்கலாம். என்ன சொல்றீங்க? இல்லை, 65 வயதில் கூட நிறுத்தலாம். ஆக்ஷன். இந்த வாழ்க்கை சில வழி வழிமாறி போகலாம். இந்த வருமானம் கூட சில வேளைகளில் திசை மாறி போகலாம். சிவா கந்தையா. சரியான காப்புறுதி எப்பொழுதும் துணை நிற்கும். இது வயது வந்தவர்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் கூட ஏஜென்ட் ஆகலாம். பல்வேறு காப்புறுதி நிறுவனங்கள். ஆயுள் காப்புறுதிகளுக்கு வயதெல்லைகள் கிடையாது. ஹலோ. ஆமா, எப்படி இருக்கீங்க? 65 வயதில் கூட முடிக்கலாம். என்ன? பெற்ற பிள்ளைகளுக்கு மகத்தான திட்டம். முதியோர்களுக்கு முதலிட தேர்வு. பேரு குழந்தைகளுக்கு பெருமதியான பரிசு. நிச்சயமான ஒன்று என்றல்ல என்றாவது. நிச்சயமான ஒன்று என்றல்ல என்றாவது. 4163158100 சிவா கந்தையா. வணக்கம் சிவா கந்தையா அவர்களே. வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி அதாவது யூனிவர்சல் லைஃப் பற்றி பேசலாமா? ஆமாம், நிச்சயமாக. யூனிவர்சல் லைஃப் என்றால் என்ன? லைஃப் இன்சூரன்ஸ்லே பல வகையான இன்சூரன்ஸ் இருக்கின்றது. ஹோல் லைஃப் என்று சொல்லுவார்கள், டேர்ம் லைஃப் என்று சொல்லுவார்கள், 20 பே லைஃப் என்று சொல்லுவார்கள், அதாவது லிமிடெட் பே லைஃப் என்று சொல்லுவார்கள், அல்லது யூனிவர்சல் லைஃப் என்று சொல்லுவார்கள். நாங்கள் இன்று யூனிவர்சல் லைஃப் என்றால் என்ன, அதன் பல பலன்கள் என்ன, அதை வைத்திருப்பவர்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்ன என்பது முக்கியமாக இருக்கின்றது. ஏனென்றால் பலரும் பலவிதமான யூனிவர்சல் லைஃபை வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் அந்த லைஃப் இன்சூரன்ஸை வைத்திருக்கும் பொழுது அதனால் பல வருடங்களின் பின்னர் அதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பலவிதமான ஒரு புரிய முடியாத புதிராக அந்த இன்சூரன்ஸ் இருக்கின்றது. அப்ப இப்பொழுது அந்த இன்சூரன்ஸை எடுக்கும் பொழுது அவர்கள் கவனிக்க வேண்டியது என்ன, எதிர்காலத்திலே அவர்கள் எவ்வாறு தங்களுடைய ஏமாற்றத்தை தவிர்த்துக் கொள்ள முடியும் என்பதை நாங்கள் இன்று ஆணித்தரமாக ஆராயலாம் என்று இருக்கின்றேன். யூனிவர்சல் லைஃப் என்றால் என்ன என்று சொன்னீர்கள். இந்த எப்படி இந்த யூனிவர்சல் லைஃப் இயங்குகிறது அதை பற்றி சொல்லுங்களேன். ஆமாம், இந்த யூனிவர்சல் லைஃபை நாங்கள் விரிவாக எடுத்து நோக்குவோமானால் அதில் பலவிதமான கன்செப்ட் இருக்கின்றது. அந்த யூனிவர்சல் லைஃபை நாங்கள் எங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி வடிவமைத்துக் கொள்ள முடியும். பலர் யூனிவர்சல் லைஃபை பலவிதமாக இன்டர்பிரேட் பண்ணுவார்கள். அந்த யூனிவர்சல் லைஃப் எடுக்கும் பொழுது அதிலே முக்கியமான 2 பிரிவுகளை நாங்கள் கவனிக்க வேண்டும். அந்த கோஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் தான் அந்த யூனிவர்சல் லைஃபிலே மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டியது. அந்த யூனிவர்சல் லைஃப் எடுக்கும் பொழுது கோஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸ், அதாவது அந்த இன்சூரன்ஸுக்குரிய கோஸ்ட் லெவலாக இருக்குமா அல்லது ஒவ்வொரு வருடமும் கூடிக்கொண்டு போகுமா என்று கவனிக்க வேண்டும். அது என்னன்னு சொன்னால் அதில் பலர் இப்ப பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஃபியூச்சர்லேயே பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பமும் ஏற்பட்டிருக்கின்றது. ஏன்னா பலர் எனக்கு போன மாதங்கள் போன கிழமைகளிலே பலர் கால் பண்ணி அவர்கள் தங்களுடைய பாலிசியை பற்றி கேட்கும் பொழுது அவர்கள் அந்த தவறான ஒரு இன்சூரன்ஸை எடுத்து வைத்திருக்கின்றதை தாங்கள் புரிந்து கொள்ள இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு சரியான விளக்கம் அளிக்கப்படாத காரணத்தினால் அவர்கள் அந்த இன்சூரன்ஸை எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அப்ப அவர்கள் பலர் என்னுடன் சொன்னார்கள், ஏன் அதை நீங்கள் இந்த ரேடியோவில் சரியான விளக்கத்தை கொடுக்க கூடாது என்ற காரணத்தினால் நான் இன்று அதை விரிவாக ஆராயலாம் என்று இருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் அது முக்கியமான ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கும் பொழுது நாங்கள் நினைக்கின்றோம் அந்த இன்சூரன்ஸின் மாதாந்த தொகை தொடர்ந்தும் அதே பிரைஸாகத்தான் இருக்கும், ஃபியூச்சர்லேயே கூட மாட்டது, அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அந்த இன்சூரன்ஸ் பே பண்ணி முடிக்கப்பட்டு விடும் என்றெல்லாம் சொல்லி அந்த இன்சூரன்ஸை எடுக்கின்றார்கள். அப்படி எடுக்கும் பொழுது அவர்கள் தங்களுக்கு கொடுக்கின்ற இல்லஸ்ட்ரேஷனையே ஒரு பாலிசியாக கருதுகின்றார்கள். நாங்கள் முக்கியமாக கருத வேண்டும், அந்த கொடுக்கப்படுகின்ற பாலிசி தான் உங்களுடைய ஒரிஜினல் கான்ட்ராக்ட். அதற்கு கொடுக்கப்படுகின்ற விளக்கமான இல்லஸ்ட்ரேஷன் என்ற பாலிசியை தவிர இன்னொரு பேப்பர், ஒரு பிரிண்ட் அவுட் கொடுக்கப்படுகின்றது. அது ஒரு விளக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுகின்றது. பலர் அந்த பேப்பரை ஒரு பாலிசியின் பாட்டாக நினைத்து அதை ஒரு பாலிசியாக கருதுகின்றார்கள். ஆனால் அந்த இல்லஸ்ட்ரேஷன் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்புக்கு புகையிரத்துல புகையிரதத்தால இறங்கி கோட்டை புகையிரதத்துக்குள்ள வெளிக்கட்டு வெளியில வந்தால் பெரும்பாலான விடுதிகள் கடைகள் எல்லாம் இருக்கும்.
இப்போ உங்க தூரத்துல வரும்பொழுதே திராட்சை பழம் $5 ₹5 இருக்கும். திராட்சை பழம் $5 ₹5 பெரிய எழுத்திலே இருக்கும். கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் காராத்தலண்டு இருக்கும். அப்ப இந்த இன்சூரன்ஸும் அப்படித்தானே? எல்லாரும் அப்படி செய்வதென்று இல்லை. இப்பொழுது என்னென்று சொன்னால் சந்தர்ப்ப வசங்களால் அவர்கள் அப்படி செய்கின்றார்கள் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பாலிசியை தான் விற்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திலே, அப்ப நீங்கள் ஒரு கம்பெனியில வேலை செய்கின்றீர்கள், அந்த கம்பெனி சொல்லுது இந்த இன்சூரன்ஸை தான் நீங்கள் விற்க வேணும், மற்றது உங்களை விற்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லை என்று சொன்னால் நீங்கள் அந்த கம்பெனியில வேலை செய்ய மட்டும் அந்த இன்சூரன்ஸ் தான் விற்க வேணும். அதை விற்காட்டி நீங்க உங்களுக்கு பிசினஸ் இல்லை, பிசினஸ் இல்லாட்டி உங்களை வேலையில இருந்து நிப்பாட்டிடுவேன். அப்ப உங்களுக்கு சாய்ஸ் இல்லாத காரணத்தினால் நீங்கள் அதையே ஏதாவது ஒரு விதத்திலே அந்த கஸ்டமர்ஸுக்கு சொல்லி விற்க வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் குடும்பம் நடத்துற மாதிரி கட்டியாச்சு கொண்டு வேண்டியான அப்படியா? அதன் அவர்களுக்கு சாய்ஸ் இல்லை. அதனால் பலர் அந்த கம்பெனியில இருந்து விடுபட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அது என்னன்னு சொன்னால் இப்ப நாங்கள் கம்பெனியின் லாபத்தை நாங்கள் கருத்து கொண்டு தொடர்ந்தும் அந்த இன்சூரன்ஸை நாங்கள் ப்ரொமோட் பண்ணினால் அதை எடுத்து வைத்திருப்பவர்கள் ஃபியூச்சர்ல எவ்வளவு பாதிக்கப்பட போகின்றார்கள் என்பதை அப்படியான செய்பவர்களோ அல்லது அதை வாங்குபவர்களோ நிச்சயமாக கவனிக்க வேண்டும். வாங்குபவர்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு ஒரு தெளிவு இல்லாத காரணத்தினால் அவர்கள் அந்த விழிப்பாக இருக்க முடியவில்லை. என்று சொன்னால் நான் நேற்று கூட ஒருவரை சந்திருந்தேன். அவர் நல்லா படித்தவர். அவருக்கு கூட சந்தேகம் ஏற்பட்டது அந்த பாலிசியை பார்த்தவுடன். ஆனால் அவர் அந்த கொடுக்கப்பட்ட இலஸ்ட்ரேஷன் அந்த பாலிசியை தவிர இன்னொரு பிரிண்ட் அவுட் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பிரிண்ட் அவுட்ல இருக்கின்ற இன்ஃபர்மேஷனை காட்டி அது சரியானதுதான் என்று அவர் ப்ரூவ் பண்ணி இருக்கின்றார். ஆனால் அந்த பிரிண்ட் அவுட் இஸ் வேலிட் ஃபார் ஓன்லி எக்ஸ்பிளனேஷன் பர்பஸ் ஓன்லி. அப்ப அந்த பிரிண்ட் அவுட் நாங்கள் என்ன விதமாகவும் நாங்கள் மேனிபுலேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நாங்கள் எவ்வளவு தூரம் அதில் போட்டு காட்டுகின்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பல விதமான மேனிபுலேஷனை செய்யக்கூடியதாக இருக்கும். அது ஒரு கண்ட்ராக்டாகவோ அல்லது பாட்டத்து பாலிசியாகவோ கணக்கெடுக்கப்பட மாட்டாது. பல கிளையன்கள் அப்படித்தான் சொல்லி அந்த பாலிசியை வித்திருக்கின்றார்கள். என்று சொன்னால் பாலிசியில இருக்கிறது வேற, அந்த பிரிண்ட் அவுட்ல இருக்கிறது வேற. பிரிண்ட் அவுட்ல இருக்கிறத நீங்கள் நம்பலாம். 20 வருடங்களுக்கு பிறகு நீங்கள் காசு கட்ட தேவையில்லை, 20 வருடங்களுக்கு பிறகு நீங்கள் காசு எடுத்தால் உங்களுக்கு பாலிசி இருக்கும் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். அதை பற்றி நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டும். என்னென்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த சில கம்பெனிகளில் யூனிவர்சல் லைவை கொடுக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள் 20 வருடங்களின் பின்னர் நீங்கள் அந்த பணத்தை கட்ட வேண்டிய தேவையில்லை. அது மட்டுமன்றி அந்த 20 வருடங்களுக்கு பின்னர் நீங்கள் இவ்வளவு 20 வருடம் கட்டிய பணம் முழுவதையுமே நீங்கள் திருப்பி பெற்றுக்கொள்ள முடியும். அதன் பின்னரும் உங்கள் பாலிசி இருக்கும் என்று சொல்லிக்கூட பலர் அந்த பாலிசியை விற்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அதுதான் விற்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்ற காரணத்தினால் அவ்வாறான ஒரு சேல்ஸ் ஐடியாவை கிரியேட் பண்ணி அதன் மூலம் அந்த பாலிசியை விற்கின்றார்கள். அதை நாங்கள் முக்கியமாக கவனிக்கும் பொழுது அந்த யூனிவர்சல் லைவை அவர்கள் கொடுக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை காட்டி அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டிலே தொடர்ந்தும் அந்த பாலிசி ஒர்க் பண்ணி கொண்டிருந்தால் அவர்களுக்கு அதிக பணம் வரும் என்று சொல்லி அதே நேரத்திலே அந்த பாலிசிக்குரிய கோஸ்டை அவர்கள் விளங்கப்படுவதில்லை. ஒரு பக்கத்தை விளங்கப்படுத்தி விட்டு, அதாவது இந்த குரோத்தை மட்டும் விளங்கப்படுத்தி விட்டு அந்த கோஸ்ட் எவ்வளவு அதிகரிக்கின்றது என்பதை அவர்கள் விளங்கப்படுத்த தவறி விடுகின்றார்கள். அப்ப கிளையண்ட்டுக்கு அந்த பாலிசி எடுப்பவர்களுக்கு ஒரு பக்கம் தெரிகின்றது, மற்ற பக்கம் தெரியவில்லை. ஆனால் இதில் இந்த ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் மற்ற பக்கம் இந்த கோஸ்ட் அதிகமாகவும் இந்த குரோத் மிகவும் குறைவாக காணப்பட்டால் அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் மிக மிக அதிகம். உதாரணமாக ஒருவர் $87 இப்பொழுது அல்லது $80 கட்டுவார் என்று சொன்னால் இப்போ தற்பொழுது அந்த இன்சூரன்ஸ் அவர்கள் 60 வயது வரும்பொழுது $1200 அவருடைய கோஸ்டாக மாறுகின்றது. ஏனென்று சொன்னால் அவர் எடுத்த பாலிசி YRT-ஆக இருக்கின்றது. YRT என்று சொன்னால் இயர்லி ரினியூவபிள் டேர்ம். அவர் அந்த யூனிவர்சல் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து வைத்திருந்தால் கூட அவர் அந்த கோஸ்டை செலக்ட் பண்ணும் பொழுது YRT என்று செலக்ட் பண்ணுகின்றார்கள், அதாவது இயர்லி ரினியூவபிள் டேர்ம். அது ஒவ்வொரு வருடமும் அந்த இன்சூரன்ஸுக்குரிய கோஸ்ட் அதிகமாக கொண்டு போய் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு இருக்கும். அதே நேரத்திலே அந்த ஏர்லி காலத்தில், அதாவது ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் அல்லது 15 இயர்ஸுக்கு அந்த இன்சூரன்ஸிலே கேஷ் வேல்யூ அதிகமாக காணப்படும். அவ்வாறான கேஷ் வேல்யூ என்னத்துக்காக இருக்கின்றது என்றால் அதை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதற்காக இல்லை. ஃபியூச்சர்லேயே அந்த இன்சூரன்ஸ் கோஸ்ட் கூடும் பொழுது அந்த கேஷ் வேல்யூ எடுத்து அந்த இன்சூரன்ஸ் கோஸ்ட் கூடுகின்ற பொழுது பே பண்ணுவதற்காகத்தான் அந்த காசை அவர்கள் அதில் கிரியேட் பண்ணுகின்றார்கள். ஆனால் அந்த காசு அதில் நீங்கள் எடுத்திருந்தீங்களானால் இந்த ஃபியூச்சர்லே நீங்கள் பே பண்ண வேண்டிய மாதம் அந்த தொகை மிக அதிகமாக இருக்கும். ஈவன் எடுக்காமல் விட்டால் கூட அந்த YRT கோஸ்ட் இன்சூரன்ஸிலே குரோ பண்ணுகின்ற கேஷ் வேல்யூ சில வேளைகளிலே மைனஸாக இருந்தால்
அந்த கேஷ் வேல்யூவில் இருந்து அவர்கள் எடுத்தெடுத்து அந்த அதிகமாக அந்த கோஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது அந்த காசுல இருந்து அந்த காஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸை பே பண்ணினால் உங்களுடைய சேவிங்லேயே காசு இல்லாத விடத்து உங்கள் மாதாந்த தொகை 100 ரூபாயில இருந்து 200, 300, 400 எவ்ரி இயர் கூடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே அந்த யூனிவர்சல் லைவை நீங்கள் சரியாக தெரிவு செய்யும் பொழுது அந்த கோஸ்ட் இன்சூரன்ஸ் லைஃப் டைம் கூடாமல் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். அந்த கோஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் எவ்ரி இயரும் கூடுவதாக இருந்தால் அது ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பார்கள் அந்த பாலிசியிலே நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே. ஆனால் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது what type of cost என்று சொல்லி அதுல ஒன்று லெவல் என்று இருக்கும். லெவல் என்று சொன்னால் லைஃப் டைம் அதே கோஸ்டாகத்தான் இருக்கும். இன்னும் ஒன்று YRT என்று இருக்கும். YRT என்று இருக்கின்ற கோஸ்டை நீங்கள் எடுத்து அந்த பாலிசியை நீங்கள் தட்டி பார்த்து கொண்டு போகும் பொழுது இப்பவே தந்திருப்பார்கள் உங்கள் ஒவ்வொரு ஏஜுக்கும் எவ்வளவு உங்களுடைய இன்சூரன்ஸ் மாதாந்த தொகை இருக்கும் என்று சொல்லி அதை நீங்கள் கணக்கிடுவது சிறிது கடினமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அவர்கள் அந்த பிரைஸை தரும் பொழுது per 1000 என்று தான் தருவார்கள். per 1000 இவ்வளவுதான் உங்களுடைய இன்சூரன்ஸ் காஸ்ட் என்று தரும் பொழுது அது உங்களுக்கு சிறிய தொகையாக இருக்கும். ஆனால் அந்த per 1000 அவர்கள் தருகின்ற அந்த தொகையை அந்த மாதாந்த கட்டணத்தை நீங்கள் எடுத்து வைத்திருக்கின்ற இன்சூரன்ஸ் ஆலே பெருக்கி பார்க்க வேண்டும். உதாரணமாக $1000 $2.50 என்று இருக்கும். அதை நீங்கள் 100,000 பெருக்கும் பொழுது $25 இருக்கும். அப்ப நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்து வைத்திருக்கின்ற அந்த தொகையினால் அங்கே கொடுக்கப்பட்டிருக்க அந்த சார்ட்லே கொடுக்கப்பட்டிருக்கின்ற பிரைஸை நீங்கள் பெருக்கி பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு சரியான மாதாந்த தொகையை நீங்கள் கணக்கிட முடியும். அவ்வாறு நீங்கள் கணக்கிடும் பொழுது அதனுடன் நீங்கள் ஒரு $7 அல்லது $10 பாலிசி ஃபீயையும் ஆட் பண்ண வேண்டும். உதாரணமாக மாதாந்த கட்டணம் 1000க்கு $2 நம்பர்ஸ் 250 என்று சொல்லியிருந்தால் 100,000க்கு $25 பிளஸ் நீங்கள் ஒரு $10 ஆட் பண்ண வேண்டும் பாலிசி ஃபீக்காக. அப்போ உங்களுடைய கோஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் $35 இருக்கும். உதாரணமாக ஏஜ் 25. ஆனால் நீங்கள் ஏஜ் 40 உங்களுடைய கோஸ்ட் இன்சூரன்ஸை கால்குலேட் பண்ணி பார்த்தீர்களே ஆனால் அது மிகவும் அதிகமாக எவ்ரி இயர் கூடிக்கொண்டு போவதை நீங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படியான இன்சூரன்ஸை நீங்கள் வைத்திருக்கும் பொழுது ஃபியூச்சரிலே உங்களுடைய கோஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் அதிகரித்து உங்களுக்கு சேவிங் இல்லாமல் அல்லது நீங்கள் கட்டுகின்ற தொகை குறிப்பிட்ட லிமிடெட் தொகையாக இருந்தால் எவ்வளவு அந்த டிஃபரன்ஸ் வருவதோ அதை நீங்கள் நிச்சயமாக கட்ட வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகின்றது. எனவே நீங்கள் அந்த கோஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸை நீங்கள் மிக முக்கியமாக கவனித்து அந்த இன்சூரன்ஸை சரியான முறையில் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அண்மை காலமாக தான் என்ன சொன்னால் 1 வருடம் 2 வருடமாக சில கம்பெனிகள் அந்த லெவல் கோஸ்ட் இன்சூரன்ஸை விற்பதற்கு விரும்புவதில்லை. ஏனென்று சொன்னால் அது தங்களுக்கு ஒரு லாபகரமற்றதாக அவர்கள் கருதுவதனால் அவ்வாறான இன்சூரன்ஸை அவர்கள் விற்பதை மறைமுகமாக அல்லது தடை செய்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அது தங்களுக்கு லாபம் இல்லை என்ற காரணத்தினால். எனவே தங்களுக்கு லாபமாக இருக்கக்கூடிய YRT இன்சூரன்ஸை விற்பதற்கு அவர்கள் மிகவும் பிரயத்தனம் செய்து அதை சில முகவர் மூலம் ப்ரமோட் பண்ணுகின்றார்கள். அவ்வாறு ப்ரமோட் பண்ணும் பொழுது பாதிக்கப்படுவது மக்கள் தான். அதனால் பலனடைய போவது இந்த கம்பெனிகள் தான். ஏனென்றால் தங்களுக்கு லாபமானதை அவர்கள் விற்க முற்படுவதனால் அதனால் ஃபியூச்சரிலே பாதிக்கப்பட போகின்ற பலர் அது பாதிப்பு மிகவும் பாரதூரமானதாக இருக்கும். என்றால் அது இப்போ தெரியாது. அது 20 வருடங்களோ அல்லது 10 வருடங்களுக்கு பின்னர் தான் அதனுடைய பாதிப்பு எல்லோருக்கும் புரியப்படக்கூடியதாக இருக்கும். தற்பொழுது கூட நான் நேற்று போயிருந்தேன் இடம். அவர் இன்சூரன்ஸ் இவ்வாறான இன்சூரன்ஸ் எடுத்து வைத்திருந்தார். அப்படி எடுக்கும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ் 13 வருடங்களே அந்த இன்சூரன்ஸ் பே பண்ணி முடிக்கப்பட்டு விடும் என்று சொல்லி. ஆனால் இப்பொழுது 19 வருடங்களாகியும் தொடர்ந்தும் பே பண்ணி கொண்டிருக்கின்றார். அது மட்டுமில்லை, அவர் அந்த பே பண்ண வேண்டிய தொகை கூட பே பண்ண வேண்டிய தொகையாக அவர்கள் மாற்றி விட்டிருக்கின்றார்கள். அப்ப அவர்கள் அந்த மாதாந்த தொகையை குறிப்பிட்ட காலத்தில் கட்ட முடியாமல் போய்விட்டது ஒன்று. அவர்கள் தொடர்ந்தும் அதுக்குரிய பணத்தை கட்ட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய மாதாந்த தொகையும் அதிகரித்துக் கொண்டு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே நீங்கள் அவ்வாறான இன்சூரன்ஸை வைத்திருந்தால் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் அவ்வாறான இன்சூரன்ஸை வைத்திருந்தால் அதை நீங்கள் இப்பொழுதே சரி செய்து அந்த கோஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸை லெவல் கோஸ்டாக நீங்கள் மாற்றுவீர்கள். ஆனால் உங்கள் ஃபியூச்சரிலே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எதிர்பாராத மாதாந்த தொகை அதிகரிப்பை நீங்கள் தற்பொழுதே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். எனவே நீங்கள் யாரிடம் செய்திருந்தாலும் அவ்வாறான கோஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் YRT-ஆக இருந்ததா அதை நீங்கள் மாற்றி லெவலாக அமைத்துக் கொள்ள முடியும். அவ்வாறு அவர்களிடத்து அப்படி செய்ய முடியாத விடத்து நீங்கள் அப்படியான ஒரு பாலிசியை நீங்கள் தற்பொழுதே மாற்றி எடுத்துக் கொள்வதன் மூலம் ஃபியூச்சரிலே உங்களுக்கு வரக்கூடிய அன்எக்ஸ்பெக்டட் கோஸ்டை நீங்கள் தவிர்த்துக் கொள்ள முடியாதாக இருக்கும்.